மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு அல்வா செய்ய போகிறேன். தேங்காய் பால் அவல் அல்வா. அது எப்படி செய்யலாம், இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு. இப்போ வந்து தேங்காய் பால் அவல் அல்வா செய்கிறதுக்கு ஒரு தேங்காய், பெரிய தேங்காயை உடச்சி அதில் வந்து 2 விதமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், இது 2வது தேங்காய் பால். இது வந்து திக்காக தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி திக்கான பால். இது 2வது பால். அதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவல், 1½ கப்பு வெல்லம், 1¼ கப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 1½ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பாதாம், முந்திரி, அப்புறம் இந்த அல்வா டெக்ஸ்டர் நல்லா வர்றதுக்காக ஒரு 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான நெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. தேங்காய் பால்லேயே எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனு இந்த பாதாம் முந்திரி வறுக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். இப்போ கோகோனட் அவல் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அவலை வந்து லேசாக வறுத்துக்குருவோம். அதாவது அது லேசாக சூடாகணும், கலரெலாம் மறக்கூடாது. அந்த அவலில் கொஞ்சம் சூடு ஏறணும், அதுக்காக லேசாக வறுத்துக்குருவோம். இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சூடானதும் அடுப்பு அமர்த்திடுவோம். இந்த சூடாக்குறதுக்கு காரணம் வந்து நல்லா பவுட்ரு ஆகணும், அதுக்காக தான் இந்த சூடாக்கிக்கிறோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்தேன். இந்த அவலை நல்லா பவுட்ரு ஆக்கிக்கிறோம். அவளை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். இதை அந்த பவுலில் சேர்த்துக்குறோம். இந்த அவலில் வந்து நம்ம இந்த 2வது எடுத்து வச்சோம்னா தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால், அதை வந்து 1 கப் எடுக்கிறேன். 1 கப் எடுத்து அதில் ஊற்றி கலந்து வச்சுக்கிடுவோம். இது நல்லா கலந்து மூடி வச்சுட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிடுவோம். இந்த அவல் வந்து தேங்காய் பாலை ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த வெல்லத்தை கரைச்சிடுவோம். 1½ கப்பு வெல்லம், அதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். அந்த வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு கரைச்சிக்கிடுவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வச்சு கரைச்சிக்கிடுவோம். கரைஞ்சதும் வடிகட்டிக்கிடுவோம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு இந்த வெள்ளைப்பாகு வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். 1½ கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த அவலில் வந்து தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ஊற்றி வச்சுருந்தேன்ல, அது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ 1 கப் அவலுக்கு 2½ கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு ஊற்றினேன். இப்போ வந்து 2½ கப்புக்கு இன்னும் ஒரு 1½ கப்பு தண்ணி தேங்காய் பால் ஊற்றணும். 1½ கப்பு தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல, திக்கான தேங்காய் பால், அதையும் ஊற்றிக்கிடுவோம். மொத்தம் 2½ கப்பு. இது நல்லா கலந்துட்டு அப்புறமா நம்ம அந்த வெள்ளைப்பாகில் ஊற்றணும். இந்த அல்வா டெக்ஸ்டர் வர்றதுக்காக தான் நம்ம 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு கலக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இந்த மீத தேங்காய் பாலில் கலக்கிட்டேன். அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம அதான் இதையும் ஊற்றிட்டு இதையும் கலந்துட்டு அப்புறமா நம்ம அந்த வெள்ளைப்பாகோட சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடணும். கலந்துருச்சு. இப்போ இதை இதில் ஊற்றி கிண்டிக்கிடுவோம். கையெடுக்காமல் கிண்டணும். அந்த சர்க்கரை பாகுலையே இந்த அவல், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துட்டோம். இது நல்லா இப்போ 2 கொதி வந்ததும் டக்குன்னு நல்லா வத்திரும். அந்த வரைக்கும் கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்குவோம், இந்த இனிப்பை தூக்கி அமைக்கிறதுக்காக. ரெடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. அது நல்லா வத்திட்டு அந்த எண்ணெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இந்த தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் போட்டோம்ல, அதனால் அதுலேருந்து எண்ணெய் கசியுது. இதுக்கு வந்து நிறைய நெய் தேவைப்படாது. இந்த முந்திரி, பாதாம் அதை வறுத்து போடுறதுக்கு மட்டும் நெய் போட்டால் போதும். இந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி தோலை சீச்சிருங்க. தோலெல்லாம் சீச்சிட்டு அறுத்தாதான் அந்த பால் வந்து நல்லா கலராக இருக்கும். அப்புறம் அல்வாவும் கலராக வரும். நல்லா பதம் வந்துருச்சு. மொத்தம் 7 நிமிஷம் கிண்டியிருக்கேன். நல்லா உருண்டு லேசாக அந்த எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் வந்து வெளியே விடுது பாருங்கள். இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து
ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து இதில் போட்டால் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதை இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சதும் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு வறுத்துக்கிறோம். இது செவந்ததும் இதை எடுத்துகிட்டு அதிலே பாதாமும் போட்டு வறுத்துக்கிறேன். இந்த பாதாமையும் உடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 பாதாம் உடிச்சு வச்சுருக்கேன். அதையும் வறுத்து அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ முந்திரி பாதாமும் 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து இது போட்டாச்சு. அவ்வளோதான். இது கலந்ததும் பிளேட்டில் மாற்றிட்டு ஆறின பிறகு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரேயில் பட்டர் சீட் தடவி வச்சுருக்கேன். பட்டர் சீட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த பருப்புகள்லாம் கொஞ்சம் போட்டுக்குருவோம். போட்டுட்டு அதில் அந்த அல்வா கொட்டிட்டு ஆறினவனையும் பிளேட்டில் மாற்றி வில்லைகள் போட்டுக்கலாம். இப்போ இதில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். அது அப்படியே நல்லா சமமாக தடவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆறினனையும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா வில்லைகள் போட்டுக்குருவோம். இப்போ இந்த இதில் மாற்றி 1/4 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதுவும் நல்லா இப்படி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆறணும். இங்கே நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பீஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அல்வா தேங்காய் பால் அவல் அல்வா. இப்போ தேங்காய் பால் அவல் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன் அண்ணா நகரில். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக தயார் பண்ணுறாங்க. ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இருக்க ஏரியாவில் பண்ணோம்னா சூப்பராக ஓடும். அந்த அருமையாக பண்ணுறாங்க. இதை நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு அதுக்குனால எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்காய் பால் அவல் அல்வா நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம நெய் ஊற்றாமையே தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலையில் வருது பாருங்க. இந்த தேங்காய் எண்ணெயிலே அந்த இது திக்கான தேங்காய் பாலில் செய்கிறதுனால அந்த அல்வா அதுக்கு அசைஞ்சு நல்லா அல்வா நல்லா டெக்ஸ்டராக நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த